வணக்கம் சிஷ்யர்களே. இப்போ பார்க்கக்கூடிய இந்த பதிவு அனைத்து சிஷ்யர்களுக்கும் மற்றும் மக்களுக்கும் மிக மிக தேவைப்படும். எதிரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்கலையா? நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்காம ஊர் சுற்றுறாங்களா? அவங்களுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். மந்திரம். மேலே கொடுக்கப்பட்ட இந்த மந்திரத்தை ஒரு 27 முறை சொல்லுங்கள் போதும். இதற்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுடைய தலைமுடி எடுத்து கயிறாக திரித்து, இதன் கூட வில்வ மரத்துடைய புல்லுருவி அதை நீங்கள் காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி எடுத்து புடம்போட்டு மையாக அரைத்து அந்த மையை எடுத்து இந்த கயிறில் நீங்கள் பூசி உங்களுடைய பேச்சு யார் கேட்கணுமோ, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது கணவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய இடது காலில் நீங்கள் கட்டிடணும். அப்படி கட்டிட்டிங்கன்னா அவங்க நாள்தோறும் உங்களை விட்டு பிரியாமல் இருப்பாங்க. உங்கள் சொல்படி கேட்பாங்க. உங்களை விட்டு பிரிய மாட்டாங்க. இதுவே எதிரிகள் நீங்கள் கட்டுக்கட்ட ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் அதற்கு என்ன பண்ணுறீங்கன்னா, கழுதை அல்லது பன்றி இதுடைய வால் முடி எடுத்து கயிறாக திரித்து அதே புல்லுருவியுடைய மைய சேர்த்து ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய ஐனாரப்பன் அல்லது முனீஸ்வரனுடைய காலில் கட்டிடணும். அல்லது தெருநாய் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுடைய வாலில் கட்டிடுங்க அவங்க பேரை சொல்லி. அவ்வளோதான். உங்களுடைய எதிரி நாள்தோறும் தெருநாய் போல் சுற்றி கிடப்பான். எந்த ஒரு வேலையும் வெற்றி ஆகாது. எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஸ்தம்பித்து நிற்பாங்க. உங்களை எதிர்த்து இருக்கவே மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 1,00,000% வெற்றியாகும். இதற்கும் மேலே கொடுக்கப்பட்ட இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. சரிங்களா? அனைவரும் செய்து பார்த்து நன்மை பெறுங்க. மிக்க நன்றி.